எப்போ சொந்தக்காரங்கள எழுப்பிட்டியா? எல்லாத்தையும் எழுப்பி விட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சம்மு இல்லை என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா முப்பிடாது தேடிக்கிட்டு தான் இருந்தாப்ல. அவன் கிடைக்கவே இல்லையா? மண்டபத்துக்குள்ள 2 போலீஸை போட்டிருக்கேன். அவன் உள்ள வர பார்த்தா கண்டிப்பா பிடிச்சிடலாம். நான் அலர்ட்டா இருக்கா சர்வான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் நான் ரெடி, என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. சரி வந்துட்டல. இல்லை இவர் 2 ஐயருங்களுக்கு சொல்லியிருக்கு. நீ மேல தெருல இருக்கிற ஐயரை போய் நேரடியா பார்த்து கூட்டு வா. அவரு முகூர்த்த மாறினது தெரியாம தூங்கிட்டு இருக்க போறாரு. சரியா? நீ சன்னதி தெருல இருக்கிற ஐயரை போய் கூட்டு வந்துரு. ஏப்பா 2 ஐயரை நானே கூட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லை சொன்ன வேலையை செஞ்சா மட்டும் போதும். முதல்ல கிளம்புங்க. ஏல அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட மாட்டேன். இப்போ உனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இரு நான் சொல்லுதேன். இல்லை தங்கச்சிகளை எழுந்துட்டா? அப்பவே எந்திரிச்சிட்டாங்க, இப்ப குளிச்சிட்டு இருக்காங்க. கனிதான் கூட மாட உதவி பண்றா, செந்தாமரையும் இருக்கா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கூட இருந்து அவளை எழுப்பி குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணல. முகூர்த்த மாறினதெல்லாம் மறந்துட போறாள்வ. சரி அப்ப நான் வேணா போய் மாப்பிள்ளைய ரெடி பண்ணவா? உனக்கு புண்ணியமா போவோம். முதல்ல போய் அந்த வேலையை பாருல போல. யோ அலர்ட்டா இருக்கணும். எதுவும் பிரச்சனைனா தேடி எல்லாம் வர வேண்டாம். போன் பண்ணும், நானே ஓடி வந்துடுறேன். சரிங்க சார். இல்லை வெட்டுகளே, 5 ஜாமான் லிஸ்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் உன் பொறுப்பு தான் சொல்லிவிட்டேன். ஐயரை கூட்டு வந்து நான் கூட மாட ஒத்தாசம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்ப நான் மேலத்துக்கு போட்டா இல்லை இன்னும் கிளம்பாம என்ன செய்தீங்க? கிளம்பல. நான் வேணா போயிட்டு வரவா? உனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி ஏற்கனவே பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. 10ஆவதுக்கு என் தங்கச்சி அவளோட சேர்ந்துக்கிட்டு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காவ. 2 பேரையும் அடக்கிறது உன் வேலை தான் சொல்லிவிட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்லை நீ இன்னும் நிக்க பாருல. நான் பாத்துட்டு வரேன். இல்லை அண்ணாச்சி நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சமையல் என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வந்துட்டேன். நான் போதேன். நீ போ. என்ன இது? எதுக்கு இப்ப முகூர்த்த நேரத்தை மாத்தனீங்களாம்? அது என்னவோ ஒரு காரணம். ஆமா 2 பேரையும் குளிக்க சொன்னேனே, குளிச்சிட்டாங்களா? மைனி மைனி அக்கா 2 பேரும் குளிச்சிட்டு வந்தாச்சு. கல்யாண புடவை கட்டிக்கலாமான்னு ரத்னா அக்கா கேட்க சொல்லுச்சு. போய் கட்ட சொல்லுடி. ஏட்டி அதுக்குள்ள இல்லடி, இப்போதைக்கு அலங்காரம் மட்டும் முடிச்சிடலாம். மனையில வச்சுதான் ஐயர் கூரை புடவைய கையில கொடுப்பாரு. இன்னும் 2 பேருக்கும் அலங்காரம் ஆரம்பிக்கல. ஏய் இப்பதாண்டி அவங்க குளிச்சு முடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் போய் வீராவுக்கு அலங்காரத்தை ஆரம்பிக்கிறேன். நீயும் அம்மாவும் போய் ரத்னாவுக்கு அலங்காரத்தை ஆரம்பிங்க. சரியா? என்னத்துக்கு? என் வீட்டுக்கு வாழ வர என் மருமகளுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். ஆமா பரணி, ரத்னா அக்காக்கு அலங்காரத்தை நீ பாத்துக்க. அங்க சண்முகம் சீக்கிரம்னு கால்ல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு பறக்குறாண்டி. இந்த நேரத்துல இந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையா? சரி நீங்க 2 பேரும் போய் வீராவுக்கு அலங்காரம் பண்ணுங்க. நானும் கனியும் ரத்னாவை பாத்துக்கிறோம். செந்தாமரை அக்கா நான் இந்த பக்கம் போட்டோம். நீ ஏன் கூட வா. எனக்கு கனி மட்டும் பத்தாது, வா போலாம். சரி நாங்க பாத்துக்கிறோம். நீ வா ப்ளீஸ். லேட் மா, எல்லாம் உங்களுக்காக தான். இந்த சிரிப்பு என் முகத்துல போதுமா? இது எனக்காக இல்லடா, உங்க அப்பாவுக்காக. இன்னும் அதிகம் போனா 20 நிமிஷம் தான். நம்ம கனவெல்லாம் நிறைவேற போகுது. நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு, சரியா? எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்து என் மருமகனுக்கு திதி கொடுக்க முடிஞ்சா என் மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும். உள்ள வரலாமா? வாங்க. என்ன மாப்பிள்ள ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்க போங்க, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம் இது இந்த வெங்கடேசன் மாலதி பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா உங்க ஆளுங்களுக்கு? அவங்க பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க சண்முகம். மேடம் அவனை சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கமிஷனர் ஆபீஸுக்கு தகவல் சொல்லி இந்த மாலதியை வராம தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு செய்ய முடியுமா? பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது சண்முகம். மாலதி வரமாட்டா, அவளால இங்க வரவும் முடியாது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். போதுமா? அது மட்டும் இல்ல, அந்த வெங்கடேஷனை பிடிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிசிடிவி முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். ஒருவேளை வெங்கடேஷன் உங்க கையில கிடைச்சா தயவு செஞ்சு அவனை நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் கிட்ட எதுவும் பேச்சும் கொடுக்காதீங்க. அவனை சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிடுவோம். உங்ககிட்ட பேசினா அவன் உண்மையை உளறிடுவான். சரி மேடம், நான் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். சரி வரேன்.
நீங்க ரத்னா டீச்சரை பத்தி மேடையில பேசினத போன்லயே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு அப்பதான் உங்க லவ்வே புரிஞ்சுது. கேட்டியா? ஆமா அறிவு, உங்க லவ்வ பத்தி புரியாம நான் தான் முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன். சரி, அத விடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உங்களை சுத்தி ஒரு பெரிய சூழ்ச்சியே நடக்குது. அத நான் உங்ககிட்ட சொல்லணும். பரவாயில்ல சொல்லு. அப்படி என்ன சுத்தி என்ன சூழ்ச்சி தான் நடக்குதுன்னு சொல்லு. இங்க பாரு, அது எவ்வளவு அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், சரியா? மாலதி இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா போல இருக்கே. அறிவு, அத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். நேர்லயா? இங்க பாரு மாலதி, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம், புரியுதா உனக்கு? எப்படி உன்னை நேர்ல மீட் பண்ண முடியும்? நானே பெரிய ஆபத்துல இருக்க அறிவு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்த சொல்லியே ஆகணும். அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்க கட்டாயமா நேர்ல வந்தே ஆகணும். சரி, நேர்ல தானே பாக்கணும் சொன்ன, இப்ப எங்க இருக்க? நேர்ல பார்க்க போறேனா? அப்ப தடுத்துடலாம். அறிவு, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னோட மொபைல்ல இருந்து நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க அதை பார்த்து வந்துருங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டா செத்தா கூட நான் நிம்மதியா சாவ அறிவு. ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன். இவ சொல்றத நம்பலாமா இல்ல நம்மள சிக்க வைக்க எப்படி பண்றாளா? பிரச்சனைன்னு வேற சொல்றா. என்னன்னு போய் பாப்போம்.